அம்மாவுக்கு ஆல்ரெடி ஒன்றுமே சமைக்க தெரியாது ஒழுங்கா. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் நல்லா சமைப்பார். இதில் இவங்க நண்டை வேறு அப்பா வந்து உயிரோடு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இன்னும் எப்படி பிச்சு எப்படி சமைச்சு நீங்கள் நாங்கள் சாப்பிட போகணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம வந்து நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பேசி சொன்னாங்கல்ல, உயிரோடு இருக்குன்னு. அதில் சில நண்டு உயிரோடு தான் இருந்துச்சு. அதையும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் சிங்கில் போட்டு வச்சுட்டு எப்படியோ பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எப்படின்னா, நடுவில் அந்த கால் இருக்குல்ல, அந்த பீஸை எடுத்து நடுவில் இருக்கிற அதை பிச்சுட்டு அப்படியே அந்த அதை பிச்சோன்னா ஓட்டோடு வந்துடும். கீழே போட்டுட்டு அப்புறம் அது மேலே அந்த பஞ்சு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து போட்டுடணும். அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அப்புறம் அந்த காலெல்லாம் ஒடிக்கணும். காலில் வந்து அந்த பெரிய கால் மட்டும் ஃபுல்லாக ஒடிச்சிடணும். இது இந்த சைடு இருக்கிறது வந்து வேஸ்ட்டு. இதில் வந்து அந்த நுனியில் இருக்கிறது மட்டும் ஒடிச்சா போதுங்க. அது ஃபஸ்ட்டு லெக்கு வந்து அது நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த ரெண்டாவது இருக்கிறது அது கீழே போட்டலாம். அதில் ஒன்றும் சதுப்பத்து இருக்காது. ஸோ அதனால் ரெண்டு பக்கம் பிச்சிட்டோம். அப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லாட்டி டோட்டலாக பிச்சு போட்டுடலாம். நடுவில் இருக்கிறது வந்து டேப் வாட்டரில் வந்து கழுவணும். அப்போ தான் போட்டோம். அவ்வளோதாங்க. இது நம்ம தேவைன்னா அந்த பெரிய காலை கூட பிச்சிடலாம். நமக்கு அது கிண்டுறதுக்கு சமைக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதை கூட பிச்சிடலாம். அது முழுசாக கூட போடலாம். நம்ம